அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பரங்குன்றம் இந்த மலையில நடக்கக்கூடிய கூத்துகள நம்ம கடந்த வருடங்களா பார்த்துட்ருக்குறோம். இதில அது முருகனுக்கு உண்டான மலையா? இல்ல சிக்கந்தர் மலையான்ட்டு பல டிபேட்டுகள்லாம் போயிட்டுருந்தது. எல்லாருமே முட்டாள் பயலுக தான. தமிழ்நாட்டில இருக்கிறவன் எவனுக்கு அடிப்படை அறிவுங்கிறதெல்லாம் இருந்திருந்ததுன்னா, இது மாரியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டானுங்க. காலங்கள் முகலாயர்கள் எந்த ஆண்டுல இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? சுமார் 700 வருடங்கள் ஆண்டாங்க. அந்த காலகட்டத்தில அவர்கள் வச்சது தான் சட்டன்னு போட்டு அங்கங்கே எங்கெங்கே மலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஒரு தர்கா மாரி ஒரு அடையாளங்கள உருவாக்குனாங்க. திண்டுக்கல்ல இருக்கிற மலை, கோட்டை இருக்கும். அங்க நாயக்க மன்னன் கட்டுன கோட்டைய திப்பு சுல்தான் கைப்பற்றின பிறகு, அதில கொண்டு போய் இந்த தர்காவ வைக்கிறது. சங்ககிரி மலையில ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்க பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயில இடிச்சு, உடைச்சு இது பண்ணோம்னா வம்பா போயிருன்ட்டு, அங்க ஒரு தர்காவ வைக்க வேண்டியது. இப்படி எங்கெங்க முருகன் கோயில் இருக்குதோ, மலை மேல் கோயில் இருந்தா, அது பக்கத்தில கொண்டு போய் ஒரு தர்காவ வச்சிட வேண்டியது. இப்படி அவர்கள் ஆள வந்தவர்கள் இங்க நாட்ட பிடிச்சு எல்லாம் பண்ணாங்க. இங்க இருக்கிறவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இதுதான் நடந்த வரலாறு. அங்க கேரளாவுல ஐயப்ப மலையும் விட்டு வச்சாங்களாம். அங்கேயும் கொண்டு போய் இந்த பாபர் அப்படின்னு போட்டு பாபர் சாமின்னு வச்சாங்க. இப்படி அது ஏதோ அந்த காலகட்டத்தில அவங்களுடைய நாலேட்ஜுக்கு தகுந்த மாரி பண்ணிட்டாங்க. இது ஒரு மேட்ரா? இத வச்சுக்கிட்டு இன்னைக்கு 2026ல இவ்வளோ நாலேட்ஜ் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு, பைத்தியக்கார பயலுக மாரி அடிச்சுக்கிட்டு திரியிறானுங்க. 1868ல பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலகட்டத்தில மதுரை மாவட்டத்தினுடைய மினரல்ஸ் என்ன இருக்குது, மரங்கள் என்ன இருக்குது, மூலிகைகள் என்ன இருக்குது, என்னென்ன ஜாதி பசங்க இங்க இருக்கிறானுங்க, என்னென்ன புறம்போக்கு இடங்கள் இருக்குது, எல்லாம் விலாவாரியா லண்டனுக்கு ஒரு சென்சஸ் மாரி கணக்குகள் எடுத்து அங்க அனுப்ப வேண்டிய ஒரு பொறுப்ப இந்த நெல்சன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த நெல்சன் மதுரை மாவட்டத்த 1868ல என்ன நிலைமையில இருக்குதுங்கிறது எல்லா விளக்கமும் அதில குடுத்து, அந்த மேனுவல்ல எழுதி பிரிட்டிஷுக்கு அனுப்புறாப்படி. அப்படி அனுப்புன ஒரு புத்தக வடிவிலேயே அது இருக்குது. அந்த புத்தகத்தில குறிப்பிட்டிருக்கிறத நீங்க இந்த இதில பாருங்க. மதுரையிலிருந்து 4 மைல் தூரத்தில ஒரு மலை இருக்குது. அதுக்கு பேரு ஸ்கந்த மலை. அதில இந்த இந்துக்களினுடைய கோயில் அமைஞ்சிருக்குதுன்ட்டு விளக்கமா சொல்லியிருக்கிறாப்படி. அதுபோக மேல ஏதோ இஸ்லாமிய துறவியினுடைய இறப்புக்கு பிறகு அங்க ஒரு சின்ன சமாதி இருக்குது. அதை அவங்க வணங்கிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறத குறிப்பிட்டு பிரிட்டிஷ்க்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கிற ஒரு விவரத்த இதில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில எந்த இடத்துலயும் சிக்கந்தர் மலைன்னெல்லாம் குறிப்பிடல. ஸ்கந்த மலைன்னு தான் அத ஹோலி ஸ்கந்த ஹில்ஸ் அப்படின்னு தான் அதில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓட்டு வாங்குறதுக்காக சில பைத்தியக்கார பயலுக கட்சிய வச்சுக்கிட்டு, மக்கள பிளவுபடுத்தி வச்சுக்கிட்டு, கோடி கோடியா சொத்துக்கள சேர்த்து வச்சுட்டு, அது பிணத்து மேல போட்டு மூடிக்குவானுங்க போல இருக்குது. அப்படி ஒரு கிறுக்கு பயலுக தமிழ்நாட்டில இருக்கிறதுனால, இதனுடைய உண்மையான விவரமெல்லாம் தெரியாம, இஸ்லாமியர்களுக்கு தெரியும். இங்க என்ன நடந்தது, எப்படி வந்தது எல்லாம். இவனுங்க அவனுக்கு பேர சொல்லி, இஸ்லாமியர்கள் பேர சொல்லிட்டு கிளப்புறது தானே ஓட்டு வங்கிக்காக. இப்ப எல்லாம் அல்வா குடுத்துட்டு போயிட்டானுங்க. அதனால இதெல்லாம் முழுமையா எதை எடுத்தாலும் வெள்ளைக்காரன் சொன்னா, வெள்ளைக்காரன் சொன்னான்ட்டு இந்த தீகக்காரனுங்கலாம் சொல்லிட்டு திரிவானுங்க. இதையும் வெள்ளைக்காரன் தானே சொல்லியிருக்கிறான். அப்ப இதையும் ஏத்துக்கணும்ல. அது பாகுபாடு காட்டக்கூடாதுல்ல. அதனால அது சிக்கந்தர் மலையெல்லாம் கிடையாது. அது ஸ்கந்த மலை தான். இது வெளிப்படையாவே தெரியும். இவனுங்க அரசியல் பண்றானுங்க அப்படின்ட்டு. இந்த பைத்தியக்கார பயலுகளுக்கு இது புரிய வைக்கவும் முடியாது. அந்த மலையில என்னென்ன பாறைகள் இருக்குது, என்னென்ன மினரல்ஸு, அந்த பூகோள அமைப்பு எல்லாம் விளக்கமா எழுதி இது மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, எல்லா தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பகுதிகளையும் அலசி ஆராய்ஞ்சு கொள்ளையடிக்கிறதுக்காக அவனுங்க ஆராய்ஞ்சானுங்க. நிரந்தரமா நம்ம இந்தியா வாழ போறோங்கிறதுனால பல விஷயங்கள அவங்க முன்னெடுத்து செலவு பண்ணி செஞ்சுட்டு இருந்தானுங்க. இப்படி கிறுக்கு பயல் கையில குடுத்துட்டு போவோன்ட்டு அந்த காலத்தில அவனுங்க நினைக்கல. நினைச்சிருந்தா வேற மாரி அத ஏற்பாடு பண்ணியிருப்பானுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வராத அளவுக்கு மக்கள படிப்பறிவே அவனுங்க தான் குடுத்தானுங்க, பிரிட்டிஷ்காரனுங்க. இதெல்லாம் ஏத்துக்க மாட்டானுங்க. சங்க காலத்தில புலவர் இருந்தாங்க அப்படின்ட்டு உருட்டு கதை அடிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம கிறுக்கு பயலுக. சங்க காலம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறது தான் உண்மை. சரி, இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. இது சிக்கந்தர் மலையெல்லாம் கிடையாது. இது முருகனுக்கு உண்டான மலை தான்.
சாவு வந்துருமேன்ட்டு நமக்கு சாவு வராமல் இருக்கணும், நம்ம இறக்காமல் ஒரு 10,000 வருஷத்துக்கு நம்ம ஒரே மனுஷனாக வாழணுன்ட்டு பேராசையில் எப்படி வாழ முடியாதுன்னு தெரியும். ஏதோ கடவுளை கும்பிட்டா வாழ வைப்பானோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனும் பைத்தியக்காரத்தனமாக கண்டுபிடிச்சது தானே இந்த கடவுள்கள்லாம். அப்படி வந்து முருகனுக்கு உண்டான மலை தான் இது. அவனுக்கு வணங்கிட்டு போகிறானுன்னு விட்டுட்டு போகாமல் அதை கொண்டு போய் அந்த திப்பு சுல்தான் காலத்தில் அது ஒரு சமாதி வச்சு குழப்பங்களை உண்டு பண்ணி மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணி என்னென்ன கேணத்தனங்கள் உண்டோ அதனையும் பண்ணிகிட்ருப்பானுங்க. இது என்னதான் நாலேஜ் வளர்ந்தாலும் இன்றைக்கி 2026 இப்படி அடிப்படை உண்மை தெரியாமல் மக்களை தூண்டி விட்டுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் இது என்றதுன்ட்டு எவனோ பெற்ற பிள்ளையே என் பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி, என் பொண்டாட்டிக்கு பிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னென்னமோ கதையை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க பைத்தியக்கார பயலுக. மொத்தத்தில் இது வந்து ஸ்கந்தமலை தான். வசம்பை வச்சு வாயில் தடவினாலும் வார்த்தை வராத பண்ணாடைகள் அது ஸ்கந்தமலைங்கிறத உச்சரிக்க தெரியாமல் சிக்கந்தர் மலைன்னு ஆக்கி போட்டானுங்க போடுறதுக்கு. எப்படியோ ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வச்ச பேர் தான் இந்த சிக்கந்தர் மலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விளக்காரன் சொன்னால் பொய்யா இருக்காதுன்ட்டு இந்த புத்தகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இது ஸ்கந்தமலை தான். விளக்க ஏற்றிட்டு போகிற அதை வச்சு அரசியல் வச்சுட்டு இருக்கிறானுங்க பிச்சைக்கார பயலுங்க. பிச்சைக்காரனும் இந்த அரசியல்வாதிகளும் ஒன்று தான். அப்படி வந்து ரோசத்தை கிளப்பி பிச்சை எடுப்பானுங்க. வேறு அந்த சாமி எனக்கு 500 கொடுத்தது, நீ என்ன 1 ரூபா போடுறேன்னா இவனுக்கு ரோசம் வந்து 500 இவனும் போடுவான், 501 போடுவான். இப்படி பிச்சைக்கார பயலுக இப்படி மக்களை தூண்டி விட்டு ஓட்டுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறானுங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நன்றி.